மரியானா பள்ளம் அமைதியாகத் தோன்றும் பசிபிக் பெருங்கடலின் அடியில் மனிதன் இன்னும் முழுமையாக அறியாத ஒரு இருண்ட உலகம் மறைந்து கிடக்கிறது. பூமியின் மிக ஆழமான இடம் மரியானா பள்ளம். அதை அடைய கடலின் ஒவ்வொரு அடுக்கையும் நாம் கடக்க வேண்டும். ஒவ்வொரு மீட்டரும் வெளிச்சத்தை குறைக்கிறது. ஒவ்வொரு அடுக்கும் இன்னும் இருண்டது, இன்னும் குளிரானது, இன்னும் மர்மமானது. முதல் அடுக்கு சூரிய ஒளி பகுதி. இங்கு இன்னும் சூரியன் தனது ஒளியை கடலுக்குள் அனுப்புகிறது. வண்ணமயமான பவளப்பாறைகள் ஆயிரக்கணக்கான உயிர்களின் இல்லமாக இருக்கின்றன. இந்த வெளிச்சமான நீரில் கடலின் சக்தி வாய்ந்த வேட்டையாளர்கள் சுற்றித் திரிகின்றனர். சுறாக்கள் மில்லியன் ஆண்டுகளாக மாறாமல் உயிர் வாழ்ந்து வரும் பேராசிரிய வேட்டையாடிகள். பெரும் திமிங்கலங்கள் இந்த நீரில் மெதுவாக பயணம் செய்கின்றன. அவற்றின் ஒலி கடலின் இருண்ட ஆழங்களிலும் கூட எதிரொலிக்கிறது. இந்த பெருங்கடல் அவற்றின் உலகம். இப்போது சூரிய ஒளி மெதுவாக மறைந்து கொண்டிருக்கிறது. நாம் நுழைவது மங்கலான ஒளி பகுதி. இங்கிருந்து கடலின் உண்மையான மர்மம் தொடங்குகிறது. இந்த இருளில் வாழும் உயிரினங்கள் தங்களுக்கே ஒளி உருவாக்குகின்றன. இந்த நீல மற்றும் பச்சை ஒளிகள் ஆழ்கடலின் உயிர் மொழி. இருளின் நடுவே மனிதன் அரிதாகவே கண்டிருக்கும் ஒரு வேட்டையாடி நகர்கிறது. ராட்சத கணவாய். அதன் கண்கள் முழு இருளையும் கவனித்துக் கொண்டிருக்கின்றன. இப்போது நாம் நுழைவது நிரந்தர இருளின் உலகம். இங்கு சூரிய ஒளி ஒருபோதும் வந்ததில்லை. எல்லா திசைகளிலும் முடிவில்லாத கருப்பு இருள் மட்டுமே. இந்த கொடிய சூழலில் உயிர் வாழ உயிரினங்கள் பயங்கரமான உருவங்களை எடுத்துள்ளன. ஆங்க்லர் மீன் இருளை உணவு மிகவும் தனது இரையை ஏமாதனால் சில உயிரினங்கள் தங்களை விட பெரிய இரையையே விழுங்கும் திறனை உருவாக்கியுள்ளன. ஆயிரக்கணக்கான மீட்டர் ஆழத்திற்குப் பிறகு கடலின் அடித்தளம் தென்படத் தொடங்குகிறது. இது உயிரற்ற பாலைவனத்தைப் போன்ற அமைதியான உலகம். ஆனால் இந்த இருளிலும் பூமியின் உட்பகுதியில் இருந்து வெப்பமும் கனிமங்களும் வெடித்து வரும் இடங்களில் விசித்திரமான உயிர்கள் வாழ்கின்றன. சூரிய ஒளி இல்லாமல் கூட வாழ்க்கை தொடர்கிறது. இப்போது நாம் நுழைகிறது கடலின் மிக ஆழமான பகுதி, ஹேடல் பகுதி. இங்கு இருக்கும் அழுத்தம் மனித உடலை சில நொடிகளில் நசுக்கிவிடும். இந்த அளவிலான அழுத்தத்திலும் சில உயிர்கள் மட்டுமே உயிருடன் இருக்க முடிகிறது. மரியானா ஸ்னெயில் மீன் பூமியின் மிக கடுமையான சூழலிலும் வாழும் உயிர். இறுதியாக நாம் பூமியின் மிக ஆழமான இடத்தை அடைந்துள்ளோம். சாலஞ்சர் டீப். கடலின் மேற்பரப்பிலிருந்து கிட்டத்தட்ட 11 கிலோமீட்டர் கீழே மனிதன் மிக அரிதாகவே வந்திருக்கும் உலகம் இது. கடல் இன்னும் முழுமையாக மனிதனால் கண்டறியப்படாத உலகம். அதன் இருளில் எண்ணற்ற மர்மங்கள் இன்னும் மறைந்து கிடக்கின்றன. ஒருவேளை நாம் இன்னும் கண்டுபிடிக்காத உயிர்களும் கூட அங்கே இருக்கலாம். மேலும் இதுபோன்ற வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். லைக் செய்ய மறக்காதீர்கள்.